வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இயற்கையோட ஒரு சின்ன ட்ரிப் போக போறோம். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சதானந்தபுரம், வண்டலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான நேச்சுரல் ஸ்பாட். சிட்டி சத்தம், வொர்க் பிரஷர் எல்லாம் இல்லாம கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னா இங்க வரலாம். பக்கத்துல மரங்கள் நெறைய இருக்கு. பறவைகள் கத்துற சத்தம், குளிர் காற்று ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாக்கிங் காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4 மணி 30 நிமிஷம் இருந்து 6 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நடந்து போற இடம் பார்த்தீங்கன்னா, அ ரோடு மாத்தி இருக்கும். சில இடங்கள்ல சின்ன மலைப்பாதை மாதிரி இருக்கும். இயற்கையோட சேர்ந்து நடக்கணும்னா, இதுதான் சரியான இடம். 2வது பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் தான் மெயினா. குயில், கிளி மாதிரி நெறைய பறவைகள் இருக்கும். சத்தம் கேட்கணும்னா, எதுவும் பேசாம 1 நிமிஷம் அமைதியா நின்னா போதும். 3வது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் நேச்சுரல் லைட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஒரு நல்ல கேமரா இல்லன்னா, ஒரு மொபைல் இருந்தா கலக்கலாம். காடுல நிழல், சூரிய ஒளி கலந்த லொகேஷன் ரொம்ப அழகா இருக்கும். 4வது சின்ன ட்ரெக்கிங். சில பாதைகள் மலை மாதிரி இருக்கும். சின்ன ட்ரெக்கிங் பண்ண விருப்பம் இருந்தா, இதுவே ஒரு நைஸ் இடம். 5வது எந்த சத்தம் இல்லாம அமைதியா இருக்க, வெறும் சில நிமிஷம் அங்க உட்கார்ந்தா கூட மனசுக்கு ரிலீஃப். வேலையில இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். అమ్మ తరువాత இந்த சைடு ஒட்டி இருக்குறான் இவன் மட்டும் தனியா. டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் இல்லனா ஈவினிங் டைம் நல்லா இருக்கும். வாட்டர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எதுவும் வேண்டாம். தனியா போகாதீங்க. 2 பேர் சேர்ந்து போங்க. இயற்கைய சுத்தமா வச்சுக்கோங்க. இடம் பார்த்தீங்கன்னா, வண்டலூர், சதானந்தபுரம் பக்கத்துல. சுருக்கமா சொன்னா, சதானந்தபுரம் வனம் ஒரு நேச்சர் லவருக்கு ரிலாக்ஸஸ் ஆன சூப்பர் ஸ்பாட். சத்தம் இல்ல. பச்சை மரங்கள், குளிர் காற்று. இதுக்கு மேல ரிலாக்ஸ் ட்ரிப் வேணும்னா இதுதான் பெர்ஃபெக்ட் பிளேஸ்.